வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். திருகோணமலை உப்புவெளியில் 2 பிள்ளைகள் காணாமல் போயுள்ளமை தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பம். ராஜீவ்காந்தி கொலை தொடர்பில் தண்டனை அனுபவிக்கும் பேரறிவாளன் மீது தாக்குதல். முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலையில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 15 பேருக்கு காயம். கர்நாடகாவில் தொடரும் வன்முறைகளை கட்டுப்படுத்தும் வகையில் மத்திய பாதுகாப்பு படை பெங்களூருக்கு பிரசன்னம். இனி விரிவான செய்திகள். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய இலங்கை அரசின் செயற்பாடுகளில் முன்னேற்றம் காணப்படுகின்ற போதிலும் அவற்றின் வெளிப்படைத்தன்மை குறைவாக இருப்பதாக சர்வதேச மன்னிப்பு சபை குற்றம் சுமத்தியுள்ளது. ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் 33வது அமர்வு இன்று ஆரம்பமாக உள்ள நிலையில் சர்வதேச மன்னிப்பு சபை இந்த விடயம் தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையை சர்வதேச மன்னிப்பு சபை ஐநா மனிதுரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனிதுரிமை மீறல்கள் தொடர்பாக பொறுப்பு கூறுவதற்கான நீதி, உண்மை, மறுசீரமைப்பு முயற்சிகளில் பாதிக்கப்பட்டோரை மையமாக வைத்து செயல்படுமாறு குறித்த சபை கோரிக்கை விடுத்துள்ளது. யுத்தத்தின் பின்னரான இலங்கையில் புனர்வாழ்வு, பொறுப்புக்கூறல், மனிதுரிமைகள் என்பவற்றை மேம்படுத்துவது போன்ற விடயங்கள் தொடர்பில் ஐநா மனிதுரிமை பேரவையில் கடந்த வருடம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இலங்கை அரசு அனுசரணை வழங்கியுள்ள போதிலும் அதன் செயற்பாடுகள் மந்தகதியில் முன்னெடுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பாதிக்கப்பட்டோரையும் மனிதுரிமை ஆர்வலர்களையும் அரசாங்கம் ஏமாற்றத்திற்குள்ளாக்கி இருக்கின்றது எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை கூறியுள்ளது. மனிதுரிமை குற்றச்சாட்டுகளை புலன் விசாரணை செய்வதற்காக சிறப்பு சட்டத்தரணியுடன் கூடிய ஒரு நீதி பொறிமுறை, உண்மை, நீதி, புனர்வாழ்வு, மீள் நிகழாமை என்பவற்றிற்கான ஆணையகம், காணாமல் போனோர் மற்றும் மறுசீரமைப்பு என்பவற்றிற்கு தனித்தனியான அலுவலகம் ஆகியவற்றை ஸ்தாபித்தல் போன்ற விடயங்களில் முன்னேற்றம் காணப்படவில்லை எனவும் அந்த சபையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொறுப்புக்கூறும் செயற்பாடுகளில் பொதுமக்களுடைய ஆலோசனைகள் பெறப்படுகின்ற போதிலும் அதற்கான பொறிமுறை குறித்து பொதுமக்களுக்கு போதிய அளவில் தெளிவுபடுத்தப்படவில்லை. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் நம்பிக்கையோடும் பாதுகாப்புடனும் இந்த பொறிமுறையில் பங்கேற்பதற்குரிய செயல்திறன் மிக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பாக நிறுவப்படவுள்ள அலுவலகத்தின் செயற்பாடுகள் மற்றும் விசாரணைகளில் வெளிப்படைத்தன்மை பேணப்பட வேண்டும். இது தொடர்பான விரிவான வரைவிலக்கணம், இந்த அலுவலகத்தின் விசாரணையாளர்களுக்குரிய அதிகாரங்கள், பாதிக்கப்பட்டவர்கள் சாட்சியாளர்களின் பாதுகாப்புக்கான ஒரு பிரிவு, காணாமல் போனோர் தொடர்பிலான சான்றிதழ், மீள் நிகழாமை குறித்த உத்தரவாதம் போன்றவை தொடர்பிலான இந்த அலுவலகத்தின் செயற்பாடுகள் தெளிவுபடுத்தப்பட வேண்டியது அவசியமாகின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தை மறுசீரமைக்க வேண்டும். 5 மாணவர்கள் கடத்தி கொலை, தொண்டு நிறுவன பணியாளர்கள் 17 பேர் கொலை, மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கடத்தல், ஊடகவியலாளர்கள் கொலை போன்ற முக்கியமான மனித உரிமை மீறல் வழக்குகளில் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும். ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் போன்ற விடயங்களையும் சர்வதேச மன்னிப்பு சபை தனது அறிக்கையில் பரிந்துரைத்துள்ளதாகவும் பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. சிறுவர்கள் காணாமல் போதல், கடத்தல் மற்றும் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுதல் உள்ளிட்ட பல சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகமாக பதிவாகி வருகின்றது. அந்த வகையில் 2 சிறார்கள் காணாமல் போயுள்ள சம்பவம் ஒன்று திருகோணமலை உப்புவெளி பகுதியில் பதிவாகியுள்ளது. திருகோணமலை உப்புவெளி பகுதியில் 2 பிள்ளைகள் காணாமல் போயுள்ளனர். 9 வயதான சிறுமி ஒருவரும் 11 வயதான சிறுவன் ஒருவனும் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலதிக வகுப்பிற்காக கன்னியா சென்ற வேளையில் நேற்று மாலை 2 பிள்ளைகளும் காணாமல் போயுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. காணாமல் போன பிள்ளைகள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை. எனினும் காணாமல் போயுள்ள சிறுவனால் எழுதப்பட்டது என கூறப்படும் கடிதம் ஒன்று கிடைத்துள்ளது. மேலும் குறித்த இருவரினதும் ஆடைகளும் வீட்டை அண்மித்த பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது.
பிரதேச மக்களின் ஒத்துழைப்புடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு 5 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு, மாங்குளம் மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 15 பேர் காயமடைந்துள்ளனர். முல்லைத்தீவு மாங்குளம் மல்லாவி வீதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் சிறுவன் ஒருவன் காயமடைந்துள்ளான். இன்று காலை 6:50 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 36 வயதான தாய் விபத்தில் உயிரிழந்துள்ளதுடன் 13 வயதான மகன் காயமடைந்த நிலையில் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். மகனை பாடசாலைக்கு மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றபோது மாங்குளத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிப்பர் வண்டி ஒன்றில் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளின் அதிக வேகம் மற்றும் அதிக சூரிய ஒளி காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றிருக்கக்கூடும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். எவ்வாறாயினும் டிப்பர் வண்டியின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நீதவானின் விசாரணைக்காக சடலம் விபத்து இடம்பெற்றுள்ள இடத்திலேயே வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மாங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை திருகோணமலை உப்புவெளி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 11 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து இன்று அதிகாலை 5:10 அளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் பஸ்ஸின் சாரதியும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பில் உப்புவெளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யுத்த வடுக்களை சுமந்தபடி நாட்டிலிருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தவர்களில் சுமார் 90 பேர் இன்று தாயகம் திரும்பியுள்ளனர். ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் வசதிப்படுத்தலின் கீழ் இவர்கள் தாயகம் திரும்பியுள்ளதாக மேல்குடியேற்ற அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 45 ஆண்களும் 45 பெண்களும் தங்களின் சுய விருப்பின் பேரில் நாடு திரும்பியுள்ளனர். திருச்சியிலிருந்து 54 அகதிகள் இலங்கை விமான சேவைக்கு சொந்தமான UL 132 இலக்க விமானத்தில் இன்று முற்பகல் நாடு திரும்பியுள்ளனர். இதேவேளை 36 அகதிகள் சென்னையிலிருந்து UL 122 இலக்க விமானத்தினூடாக இன்று நண்பகல் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். நாடு திரும்பியுள்ள அகதிகளுக்கான இலவச விமான பயண சீட்டு வழங்கப்பட்டுள்ளதுடன் வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஆரம்ப கொடுப்பனவு வழங்கப்படுவதாக மேல்குடியேற்ற அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த அகதிகளின் சொத்துக்கள் அழிவடைந்திருப்பின் அதனை உரிய முறையில் மீள பெற்றுக் கொடுப்பதற்கும் மேல்குடியேற்ற அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள சுமூகமான சூழ்நிலையை அடுத்து தமிழகத்திலிருந்து 2015 ஆண்டுக்கு பின்னர் இதுவரையான காலப்பகுதிக்குள் 4945 அகதிகள் தாயகம் திரும்பியுள்ளனர். இதேவேளை இந்தியாவில் உள்ள 150 அகதி முகாம்களில் 65,000க்கும் மேற்பட்ட இலங்கை அகதிகள் வாழ்வதுடன் லட்சக்கணக்கானோர் தங்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பல்கலைக்கழக மாணவர்கள் விடுதியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட மருத்துவ பீட மாணவன் தொடர்பில் அறிக்கை ஒன்று கோரப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தின் பிரதிபதிவாளரிடம் இந்த அறிக்கையை கோரப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் லக்ஷ்மண் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள நிர்வாக குழு கூட்டத்தில் இது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ பீடத்தின் ஒன்று கூடலில் கலந்துரையாடியதை அடுத்து பல்கலைக்கழகத்தினால் கோரப்பட்டுள்ள அறிக்கை வழங்கப்படும் என பிரதிபதிவாளர் கூறியதாக பேராசிரியர் லக்ஷ்மண் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் மாணவர் விடுதியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட மாணவனின் உடலில் விஷம் கலந்திருக்க கூடும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். பிபில வழக்கும்புற பகுதியைச் சேர்ந்த 27 வயதான மாணவனே கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர் விடுதியில் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொக்கைன் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட பொலிவிய நாட்டு பெண் போலீஸ் போதைப்பொருள் பணியகத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளார். சந்தேகநபரான பெண்ணிடமிருந்து 4 கோடி ரூபாய் பெறுமதியான கொக்கைன் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் தர்மசேன ககதவ குறிப்பிட்டுள்ளார். 48 வயதான பொலிவிய நாட்டு பெண் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய சுங்க பிரிவினரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரின் பயணப்பகுதியில் மிக சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2.6 கிலோகிராம் நிறையுடைய கொக்கைன் போதைப் பொருள் சுங்க அதிகாரிகளினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பிரேசிலிலிருந்து எத்தியோப்பியா, இலங்கை, இந்தியாவினூடாக குறித்த பெண் கொழும்புக்கு வருகை தந்துள்ளதாகவும் சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சந்தேக நபரான பொலிவிய நாட்டு பெண் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் சுங்க ஊடக பேச்சாளர் தர்மசேன ககதவ கூறியுள்ளார்.
அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.